வணக்கம் அன்பு தம்பிகளே தங்கைகளே, நான் உங்கள் கோவில்பட்டி மாலசாமி. மாணவ கண்மணிகளே, எழுந்து ஓடு தொடரில் இன்றைக்கு 11வது நாள். இன்றைக்கு காரணவியல் ரீசனிங் அப்படிங்கிற பகுதியிலிருந்து ஒரு டாபிக் படிக்க போகிறோம். அந்த டாப்பிக்கோட பேர் ரகசிய மொழி அல்லது சங்கேத மொழி. இங்கிலீஷில் கோடிங் அண்டு டீகோடிங். இது ரொம்ப முக்கியமாக போட்டித் தேர்வுகள் எல்லாம் இந்த கணக்கு இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே இருக்க மாட்டேங்குது. அதனால் இதில் நம்ம படிக்க வேண்டியது அவசியம். இப்போ இன்றைக்கு வீடியோவில் ஒரு 10 கணக்குக இந்த ரகசிய மொழி சங்கேத மொழி அந்த டாப்பிக்கில் உள்ள ஒரு 10 கணக்கு அடிக்கடி போட்டித் தேர்வுகளில் கேட்ட கணக்குகளாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 10 கணக்குகளுமே முதல் கணக்கு எளிதாக இருக்கும், ரெண்டாவது கணக்கு அதை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியே அந்த படிநிலையை கஷ்டமாக கூட்டிகிட்டே போய் கடைசியில் ரொம்ப கடினமான கணக்கும் இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மாணவ கண்மணிகளே. முதல் கணக்கு, மும்பை என்பது IABMUM எனில் மெட்ராஸ் என்பது எப்படி அழைக்கப்படுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ரகசிய மொழி சங்கேத மொழி அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, ஏதேனும் ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ ஏதேனும் ஒன்றை குறிப்பிடுவதற்கு அந்த பேரை அப்படியே சொல்லாமல் அந்த பேரை ஒரு ரகசிய மொழியில் மாற்றி சொல்லுவாங்க. இந்த வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த வீடியோவிலே உங்களுக்கு என்னென்ன ரகசிய மொழி எப்படிலாம் கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். நான் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு 10 கணக்கு ரொம்ப அருமையான கணக்கு எடுத்து வந்திருக்கேன். 10ஐயுமே நல்லா தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ கவனிங்க, இங்கே பாருங்கள். மும்பை, இந்த மும்பைங்கிறத எப்படி அழைக்கிறாங்க என்பதை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், நல்லா கவனிங்க. I வந்திருக்கா முதல்ல, அதுக்கடுத்து A வந்திருக்கா, அதுக்கடுத்து B வந்திருக்கா, அதுக்கடுத்து M வந்திருக்கா, அதுக்கடுத்து U போட்டிருக்காங்களா, அதுக்கடுத்து M. அதாவது இந்த மும்பை என்பதை மும்பைன்னு சொல்லாமல் ரிவர்ஸ்லேருந்து அப்படியே மாற்றி இருப்பாங்க, அப்படியே ரிவர்ஸ்லேருந்து மாற்றி போட்டு IABMUM அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்படின்னா எனில் மெட்ராஸ் என்பதை எப்படி அழைக்கணும்? மெட்ராஸ் ஒன்றும் இல்லை, இதில் என்ன செஞ்சுருந்தாங்களோ அதே மாதிரி இந்த எஸ்ஸை முதல் போடணும். இங்கே ஒரு இப்படியே போயிட்டு இருக்கணும், இப்படியே போகணும். SARDAM, SARDAM எங்கே இருக்குது? இந்த அந்த பி விட கரெக்ட். இது இந்த ரகசிய மொழி சங்கேத மொழியில் இருக்க ரொம்ப அடிப்படையான கணக்கு, ரொம்ப சாதாரணமாக கேட்குறது. இதெல்லாம் இந்த மாதிரி இப்போ கேட்குறது இல்லைங்க, இந்த மாதிரி இப்போ கேட்குறது இல்லை, இதை விட கடினமாக கேட்டுட்ருக்காங்க. இந்த சங்கேத மொழி ரகசிய மொழி அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு புதிதாக படிக்கிற மாணவர்களுக்காக அந்த படிக்கட்டு கரெக்டாக கீழேருந்து அப்படியே மேலே ஏறிக்கிட்டே போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கணக்கெல்லாம் எடுத்திருக்கு. இது இப்போ போட்டித் தேர்வுகளில் இந்த மாதிரி கேட்குறதில்ல, இதை விட கடினமாக கேட்குறாங்கங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. கவனிங்க, ரெண்டாவது கணக்கு, பாம்பே என்பது MOBYAB எனில் மெட்ராஸ் என்பது எவ்வாறு அழைக்கப்படும்? போன கணக்கை விட இந்த கணக்கு ஒரு படி லைட்டாக கூட. அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள். இந்த பாம்பே அப்படிங்கிறத எப்படி எழுதியிருக்காங்கன்னாக்க MOBYABன்னு எழுதியிருக்காங்க. இப்போ என்ன செய்யணும், இதுக்கு கம்பேர் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மூன்றாவது எழுத்து M இங்கே வந்திருக்கா, இங்கே மூன்றாவது எழுத்து இங்கே வந்திருக்கு, அதுக்கடுத்து ரெண்டாவது எழுத்து இங்கே வந்திருக்கு, அதுக்கடுத்து ஒன்றாவது எழுத்து. இப்படி சமமாக பிரிச்சுக்கங்க. இப்படி இந்த வருஷத்தில் எழுதியிருக்காங்க MOP, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரி இதை என்ன செஞ்சுருக்காங்க, பின்னாடி இருந்து இந்த 3 எழுத்தையும் பின்னாடி இருந்து எழுதியிருக்காங்க YAB. புரியுதுங்களா?
3 2 1 அப்புறம் 6 5 4 அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இப்படி எழுதியிருக்காங்க. சரி, இதே மாதிரி இந்த மெட்ராஸ் எழுதணும் அப்படின்னாக்க மெட்ராஸ் அதை எழுதணும்னா கரெக்டாக ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. DAM இப்படி எழுதணும். முதல்ல DAM அப்படின்னு எழுதிக்கணும். அதுக்கடுத்து இங்கே வருங்க SAR எங்கே இருக்குது? DAM SAR சி விடை கரெக்ட். அவ்வளோதான். அதாவது இந்த காரணவியல் பகுதியில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப எளிதாக ஈஸியாக போட்டுடலாம். புரியுதுங்களா? இப்படி தான் இது போடணும். இப்போ மேலே 6 எழுத்து உள்ளது, கீழே 6 எழுத்து அதே மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி யோசிச்சு பார்க்கணும். கவனிங்க, 3வது கணக்கு. ஈகிள் என்பது 5 1 7 1 2 5 எனில் சைக்கிள் என்பது என்ன? இதான் கேள்வி. மாணவ கண்மணிகளே, இந்த கேள்விக்கு எப்படி விடையளிக்கிறது, இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். கவனிங்க. இப்போ ஒரு ஆங்கில எழுத்துக்கள் ஆல்பபெட்டில் கொடுத்துட்டு அதுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. உடனே நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி ABCD எழுதிக்கணும். ABCDEFGHIJKL எம்க்கு அடுத்து N வந்து இங்கே NOPQRSTUVWXY சென்ட்ரு. இதுக்கு வந்து வரிசை நம்பர் 1 to 26 26 எழுத்துக்களுக்கு நம்பர் கொடுத்துருங்க. சரி, இப்போ பாருங்கள். இப்போ இங்கே கவனிங்க. EAGLE இருக்கா? ஈயோட இடமதிப்பு என்னது? 5. ஈக்கு வந்து 5. அடுத்து ஏக்கு இடமதிப்பு என்னது? 1. ஜியோட இடமதிப்பு என்னது? 7. எல்லோட இடமதிப்பு என்னது? 12. அடுத்து ஈயோட இடமதிப்பு என்னது? 5. அதாவது அந்த லெட்டர்ஸ் வந்து எந்த இடம் மதிப்பில் வருது அப்படின்னு சொல்லி அப்படி எழுதியிருக்காங்க. பார்த்தீங்களா? 5 1 7 12 5. அதுக்கடுத்து அதே மாதிரி சைக்கிள் அப்படின்னா அதுக்கு அதே மாதிரி எழுதிட வேண்டியது. சைக்கிள். சிக்கு வந்து 3. ஒய்க்கு வந்து 25. மறுபடியும் சிக்கு வந்து 3. எல்லுக்கு 12. ஈக்கு 5. 3 2 5 3 1 2 5 எங்கே இருக்குது? 3 2 5 3 1 2 5. இதான் இந்த விட கரெக்ட். பார்த்துக்கிட்டிங்களா? அதாவது இந்த ரகசிய மொழி, சங்கேத மொழி இதை வந்து விடையளிக்கும் பொழுது நீங்கள் எந்த ஒரு நிமிடத்துலையும் ஷார்ட்கட்டுக்கு போயிடக்கூடாது. இங்கே பாருங்கள். இப்போ இதில் எல்இன்னு இருக்குது, இங்கே எல்இன்னு இருக்குது. இந்த பாருங்கள், இங்கே எல்இன்னு இருக்குது, இங்கே எல்இன்னு இருக்குது. 1 2 5 1 2 5. இங்கே 1 2 5 1 2 5 1 2 5 1 2 5 எல்லாமே இருந்துக்குவா. பார்த்தீங்களா? அதனால் எல்லாத்துக்கும் கரெக்டாக நம்பர் போட்டு அதை தெளிவு பண்ணி, ஏன்னா ஒரு கொஸ்டின் கரெக்டாக எழுதினோம்னா நமக்கு 1 மார்க்கு அல்லது 1.5 மார்க்கு அந்த இது போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கரெக்டாக ஒரு 2-3 செகண்டு கூட ஆகிட்டாலும் பரவாயில்ல, கிளியராக கரெக்டாக போட்டு அதுக்கு பிறகு விடையை சொல்லுங்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ஒரு மாடல். கவனிங்க, 4வது கணக்கு. டேபிள் என்பது UBCMF எனில் ஷேர் என்பது எவ்வாறு அழைக்கலாம்? விடையை கொடுத்துருக்கு. இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லித்தாரேன். கவனிங்க. இப்போ பாருங்கள், டேபிள் TABLE இது வந்து எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா UBCMF. இப்போ கவனிங்க, முதல் எழுத்தை பார்ப்போம். இந்த டீங்கிற எழுத்தை பாருங்கள். இங்கே இந்த இதில் ABCD எழுதிச்சிருக்கு, அதில் பாருங்கள். டீக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க? யூ போட்டிருக்காங்க. அடுத்த எழுத்து. இந்த டீக்கு அடுத்த எழுத்து யூ. ஓகேவா? அடுத்து ஏக்கு அடுத்த எழுத்து பி. ரைட்டா? பிக்கு அடுத்த எழுத்து சி. எல்லுக்கு அடுத்த எழுத்து எம். ஈக்கு அடுத்த எழுத்து எஃப். நல்லா கவனிங்க. இந்த ஏபிசிடி வரிசையில்
டீக்கு பதிலாக டிக்கு அடுத்த எழுத்தை போட்டிருக்காங்க யூ, ஏக்கு அடுத்த எழுத்து பி, பிக்கு அடுத்த எழுத்து சி, எல்லுக்கு அடுத்த எழுத்து எம், ஈக்கு அடுத்த எழுத்து எஃப். இதே போல் நம்ம சேருக்கு எழுதணும். சேருங்கிறது எப்படி எழுதுனா, சிக்கு அடுத்த எழுத்து என்னது டி, ஹைச்சுக்கு அடுத்த எழுத்து என்னது ஹைச் ஐ, ஏக்கு அடுத்த எழுத்து என்னது பி, ஐக்கு அடுத்த எழுத்து என்னது ஜே, ஆருக்கு அடுத்த எழுத்து என்னது எஸ். இந்த இருக்காங்க. அப்போ டிஐபிஜேஎஸ் எங்கே இருக்கு? டிஐபிஜேஎஸ், பி விடை கரெக்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க மாணவ கண்மணிகளே. இந்த சங்கேத மொழி, ரகசிய மொழி, இந்த கோடிங் டீகோடிங்கில் ஷார்ட்கட்டை பயன்படுத்தக்கூடாது. ஷார்ட்கட்டுக்கு போனீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் அர்த்தமெட்டிக்கு பண்ணுற பார்த்தீங்களா, அதுக்கு தான் ஷார்ட்கட்டு. இதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக போட்டு பார்த்து தான் வந்து விடையை கொடுக்கணும். ஒரு சின்ன எல்லாமே ஒரே மாதிரி கொடுப்பாங்க ஆன்சரு. இப்போ ஆன்சரில் பாருங்கள், டிஐபி அப்படிங்கிறது இங்கே இந்த ரெண்டுக்கு டியில் ஆரம்பிக்கிறது. இது ரெண்டும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று, ஆனால் வந்து போட்டு பார்த்து தான் விடையை சொல்லணும். புரியுதுங்களா? கவனிங்க. 5வது கணக்கு. மங்கி என்பது LNMJDX எனில் ரேபிட் என்பது என்ன? இதுதான் கொஸ்டின். விட கொடுத்துருக்காங்க. இப்போ கவனிங்க, எந்த கணக்கை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தரேங்க. கவனிங்க. இப்போ எங்கே பாருங்கள், எடுத்து எழுதிக்கங்க. மங்கி மங்கி மங்கிங்கிறத எப்படி எழுதியிருக்காங்கன்னா LNMJDX அப்படி எழுதியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், எம்மை வந்து எல்லுன்னு எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்கள், எம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எம் இந்த இருக்குது. எம்முக்கு முன்னாடி உள்ள எழுத்து, எம்முக்கு முன்னாடி உள்ள எழுத்து, இந்த எம்முக்கு முன்னாடி உள்ள எழுத்து எழுதியிருக்காங்க. எல் எழுதியிருக்காங்களா? ஓக்கு முன்னாடி உள்ள எழுத்து இருக்கான்னு பாருங்கள். ஓக்கு முன்னாடி உள்ள எழுத்து எண்ணு. ஓகே. எண்ணுக்கு முன்னாடி உள்ள எழுத்து எண்ணு இந்த இருக்குது. எண்ணு இங்கே இருக்குது. இது வந்து 14வது லெட்டரு. இது வந்து 13. அப்போ எம். கேக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஜே. அடுத்து ஈக்கு முன்னாடி உள்ள எழுத்து டி. ஒய்க்கு முன்னாடி உள்ளது எக்ஸு. அப்போ ஒரு எழுத்து முன்னாடி போயிருக்காங்க. நல்லா கவனிங்க, என்ன மாதிரி இவங்க பயன்படுத்தியிருக்காங்க, எந்த எழுத்தை வந்து அந்த சங்கேத மொழியில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், அதே போல் ரேபிட் எழுத போகிறோம். ரேபிட் எழுத போகிறோம். ஆருக்கு முன்னாடி உள்ள எழுத்து என்னது? ஆருக்கு முன்னாடி உள்ளது கியூ. எழுதி பார்த்துட்டே விட கொடுக்கணும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் படித்து பார்த்தீங்கன்னா. அதனால் எழுதி பார்த்துட்டே சொல்லணும். ஏக்கு முன்னாடி உள்ள எழுத்து பாருங்கள். இங்கே பாருங்கள், ஏ இந்த இருக்கா? ஏக்கு முன்னாடி உள்ள எழுத்து என்னது? குழப்பமாக இருக்கா? இங்கே பாருங்கள். இப்போ ஏபிசிடிஏ இப்படியே போய் ஜட்ரு, இதுக்கு பிறகு ஏன்னு ஆரம்பிக்கும், இதுக்கு பிறகு பின்னு ஆரம்பிக்கும், அப்படியே போகும். புரியுதா? அப்போ ஏக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஜட்ரு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்த வந்து யாரும் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இது வந்து ஏக்கு முன்னாடி உள்ள எழுத்து வந்து ஜட்ரு. ஓகேவா? ஏக்கு முன்னாடி உள்ளது ஜட்ரு. பிக்கு முன்னாடி உள்ளது என்னது? ஏ. மறுபடியும் பிக்கு முன்னாடி உள்ளது என்னது? ஏ. 2 பி இருக்கா? ஐக்கு முன்னாடி உள்ள எழுத்து எது? ஐக்கு வந்து ஹச்சு. அடுத்து டீக்கு முன்னாடி உள்ள எழுத்து என்னது? எஸ்ஸு. எங்கே இருக்குது? கியூ ஜட்ரு ஏஏ ஹெச்எஸ். கியூ ஜட்ரு ஏஏ ஹெச்எஸ். சி விட கரெக்டு. பார்த்தீங்களா? இந்த கணக்கில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன இருக்குன்னாக்கா, ஏக்கு முன்னாடி எழுத்து அப்படின்னாக்கா குழம்பிடக்கூடாது. ஏக்கு முன்னாடி எழுத்து வந்து ஜட்ரு. ஓகேங்களா? இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. கவனிங்க. 6வது கணக்கு. ஹார்டு, HARD, ஹார்டு என்பது 1 3 5 7. அப்புறம் இன்னொன்று கொடுத்துருக்காங்க, சாஃப்ட், SOFT. சாஃப்ட் என்பது 2 4 6 8 எனில். இது 2 இது கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஷூட் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷூட் என்பது என்ன? இதான் கேள்வி. விட இங்கே கொடுத்துருக்கு. நல்லா கவனிங்க மாணவ கண்மணிகளே. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னாக்க நீங்கள் 2 முறையில் இதை ட்ரை பண்ணணும். இந்த ஹச்சுக்கு மதிப்பு வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஹச்சுக்கு 8 இருக்குது. அப்படி யோசிக்கக்கூடாது. ஹச்சுக்கு 1. இப்போ எஸ்ஸுக்கு பாருங்க, இந்த எஸ்ஸுக்கு வந்து 19 இருக்குது. அப்போ இந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. இந்த கணக்கில் என்னென்னா
இதுக்கு வேலை இல்லை. இந்த பாருங்க, இந்த இதுக்கு வேலை இல்லை. இது இப்போ என்ன அப்படின்னாக்க, ஹார்டு என்பது 4 எழுத்து இருக்கா, இந்த 4 எழுத்துகளுக்கு ஹச்சுக்கு 1, ஏக்கு 3, ஆருக்கு 5, டிக்கு 7. புரியுதுங்களா? இப்போ இப்படி எழுதுறேன். இந்த பாருங்க, ஹச்சு ஏ ஆர் டி. இது வந்து 1 3 5 7 அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த சாஃப்ட்டுன்னு இருக்காருங்க, எஸ்ஓஎஃப்டி. இந்த சாஃப்ட்டுங்கிறதுக்கு எஸ்ஸுக்கு வந்து 2, ஓக்கு வந்து 4, எஃப்க்கு வந்து 6, டிக்கு வந்து 8. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த ஷூட் எழுதியிருக்காங்கல்ல, இதுக்கு நம்ம ஆன்சர் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், எஸ்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2. அப்போ 2 போட்டுக்கணும். எஸ்ஸுக்கு 2. ஹைச்சுக்கு என்னது, 1. ஓக்கு என்னது, ஓக்கு வந்து 4, 2 தடவை 4 போட்டுக்கணும். டீக்கு என்னது, 8. அவ்வளோதான், முடிஞ்சு. ரொம்ப ஈஸி. 2 1 4 4 8. இதான் விட 2 1 4 4 8. இந்த பாருங்க, டி விட கரெக்ட். இதில் ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு இங்கே பாருங்க, இங்கே வந்து 4 ஆங்கில எழுத்து இருக்குது ஆல்பபெட்டு, இங்கே 4 எண் இருக்குது, இங்கே 4 எழுத்து இருக்குது, இங்கே 4 எண் இருக்குது. இந்த எழுத்துக்களுக்கு மேட்ச் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே விடையை கொடுத்துடணும். ரொம்ப யோசிச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு, ஈஸியான கணக்கு. இது மாதிரி வந்து பல முறை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு 4 எழுத்துல ஒரு வேலை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு 4 எழுத்து கொடுத்துடுறது, அப்புறம் இன்னொரு வேர்டு 4 எழுத்து கொடுத்து அதுக்கு ஒரு கொடுத்துடுறது. இதில் உள்ள எழுத்து இங்கே வராது. இது 2 வந்து கிளாஸ் ஆகாது. அப்படி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த பாருங்க, இதில் உள்ள கோரே என்னன்னா, இந்த பாருங்க, இந்த எழுத்துக்குள்ளே இருக்கின்ற இந்த 8 எழுத்து இருக்குல்ல, இதுக்குள்ளே ஒரு வார்த்தை இருப்பாங்க. ஷூட்டு இங்கே பாருங்க, எஸ் இதுக்குள்ளே இருக்குது, ஹச் இதுக்குள்ளே இருக்குது, ஓ இதுக்குள்ளே இருக்குது, இங்கே ஓ இருக்குது, இங்கே டி இருக்குது. அப்படி கொடுத்து அந்த எது அதுக்கான விடை என்ன அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப எளிமையான கணக்கு. ஒரு அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. கவனிங்க, 7வது கணக்கு, சிஏடி கேட். கேட் என்பது எஃப்டிடபிள்யூ எனில் எம்ஏஎன் மேன் என்பது எப்படி அழைக்கப்படுவது? இந்த விடை கொடுத்துருக்காங்க. கணக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தரேன். கவனிங்க. இப்போ சிஏடி கேட், இதை வந்து எப்படி அழைச்சிருக்காங்கன்னா எஃப்டிடபிள்யூ. இப்போ பாருங்கள், சி எங்கே இருக்குது, இந்த இருக்குது. சிக்கு பதிலாக எஃப் போட்டிருக்காங்க. எஃப் 1 2 எழுத்து விட்டுட்டு, இங்கே பாருங்கள், 2 எழுத்து விட்டுட்டு 3வது எழுத்து, சியிலேருந்து 3வது எழுத்து எஃப், இது வந்து 3வது எழுத்து. அதே மாதிரி ஏலேருந்து 3வது எழுத்து எதுன்னு சொல்லி பார்ப்போம். டி சரியாக இருக்குது. ஓகேவா? அடுத்து அப்போ டீலேருந்து 3வது எழுத்து யுவிடபிள்யூ. ரைட்டுங்களா? இது வந்து +3 +3 போகுது, +3 +3 போகுது. ரைட்டுங்களா? அதே மாதிரி இப்போ எம்ஏஎன், எம்ஏஎன் அதே மாதிரி 3 எழுத்து 3வது எழுத்தை பிடிக்கணும். எம்முக்கு அடுத்து இங்கே பாருங்க, எம் 1 2 விட்டுட்டு 3வது எழுத்து இந்த வார்த்தை பி. ஏக்கு வந்து 1 2 எழுத்தை விட்டுட்டு 3வது எழுத்து டி. அடுத்து எண்ணுக்கு அடுத்து 1 2 3வது எழுத்து கியூ. அப்போ பிடிக்யூ, இதுதான் கரெக்டு. பிடிக்யூ, பி விட கரெக்டு. கவனிங்க, 8வது கணக்கு, லயன் ஈக்குவல் டு 5000 எனில் ஈகிள் ஈக்குவல் டு எவ்வளவு? லயன் அதோடைய மதிப்பு வந்து 5000 எனில் ஈகிளோட மதிப்பு எவ்வளவு? இந்த கணக்கு எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இப்போ கவனிங்க, இந்த லைனில் வர்ற எல் இங்கே எழுதிக்கணும். முதல்ல LION லைன். இப்போ இதுக்கு 5000 கொடுத்துருக்காங்க. எல்லுக்கு மதிப்பு பாருங்கள் 12. அப்போ இது வந்து 12ன்னு வருது. அப்போ இந்த மாதிரி கான்செப்டில் எடுக்கலை. சரி, நம்ம வந்து இதுக்கு மதிப்போட போட்டு பார்ப்போம். எல்லுக்கு வந்து 12வது இடம் எல். ஐ எவ்வளவு? 9. ஓ எவ்வளவு? ஓ 15. எண் எவ்வளவு? 14. ரைட். இதையெல்லாம் கூட்டி பார்ப்போம். இதெல்லாம் கூட்டுங்களேன். 4 9 9 18 18 2 20க்கு 0 மிச்சம் 2 3 4 5 50 வந்துருச்சா? சரி, இது இப்படியே இருக்கட்டும். 50 கூட 2 0 சேர்த்து விட்டுருக்காங்க. இதே மாதிரி இங்கே பாருங்க, ஈகிள் அப்படிங்கிறதுக்கு EAGLE ஈகிள்.
இதை பாருங்கள், ஈக்கு என்ன மதிப்பு இங்கே கவனிங்க 5. ஈக்கு மதிப்பு 5 கூட்ட போகிறோம். 5 ப்ளஸ் ஏக்கு மதிப்பு என்ன 1 கூட்ட போகிறோம். ஜிக்கு மதிப்பு என்ன 7 ப்ளஸ்ஸு. எல்லுக்கு மதிப்பு என்ன 12 ப்ளஸ்ஸு. ஈக்கு மதிப்பு என்ன 5. இப்போ இதை எல்லாத்தையும் கூட்டுவோம். 5 7 7 14 15 15 20க்கு 0 மிச்சம் 2 2 1 3 30. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இடத்துல தான் 1 இருக்குது 30. அப்போ இது வந்து 50, இது 30, இது 5000 போட்டிருக்காங்க. கூட நம்ம 2 செவரு சேர்த்துக்கிறோன்னு. அப்போ இதனுடைய விடை வந்து 3000. நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? அதாவது இதை கூட்டுறாங்க, கூட்டும் போது என்ன மதிப்பு வருதோ அது கூட 2 செவரு அவங்களா சேர்த்துக்கிட்டாங்க. சங்கேத மொழி தானே, ரகசிய மொழி தானே, சேர்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இதெல்லாம் கூட்டும் போது 30 வருது. 30 கூட 2 செவரு சேர்த்தாச்சு. கவனிங்க, 9வது கணக்கு. மவுஸ் MOUSE மவுஸ் என்பது PNUFT எனில் கிளாக் CLOCK கிளாக் என்பது எப்படி அழைக்கணும் அப்படின்னு விட கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரொம்ப கடினமான ஒரு கணக்கு, வித்தியாசமான கணக்கு. சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுக்கோங்க மாணவ கண்மணிகளே. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், MOUSE. இப்போ அதை வந்து எப்படி அழைக்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள், PNUFT அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகே, இது இப்படி இருக்கட்டும். இப்போ அப்படின்னா கிளாக் அப்படிங்கிறத எப்படி அழைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ கவனிங்க. இப்போ இந்த எம்முக்கு பாருங்க, எம்முக்கு அடுத்து வந்து என் இருக்குது, OP இருக்குது, ரைட்டுங்களா? இப்போ இந்த ஓக்கு அடுத்து இந்த எம்முக்கு அடுத்து ஒரு 2 எழுத்து விட்டுட்டு பி இருக்குது. இப்போ ஓக்கு அடுத்து இங்கே இருக்க ஓக்கு அடுத்து 2 எழுத்து விட்டுட்டு ஆர் இருக்குது. நல்லா கவனிங்க, எம்முக்கு அடுத்து 2 எழுத்து விட்டுட்டு பி இருக்குது, ஓக்கு அடுத்து 2 எழுத்து விட்டுட்டு ஆர் இருக்குது. அப்போ அந்த கான்செப்ட் சரியில்லை. அப்போ இதை கூர்மையாக உற்று நோக்குனீங்கன்னா ஒரு விஷயம் புரியுது. இங்கே பாருங்கள், யூங்கிறது 2லேயுமே ஒன்றா வருதா? ஓகே, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ எம்முக்கு அடுத்த எழுத்து என்னது? எம்முக்கு அடுத்த எழுத்து எண்ணு. எம்முக்கு அடுத்த எழுத்து எண்ணு. ஓக்கு அடுத்த எழுத்து என்னது? பி. இப்போ இங்கே பாருங்கள், எம்முக்கு அடுத்த எழுத்து எண்ணு, ஓக்கு அடுத்த எழுத்து பி. இதை வந்து என்ன செய்கிறாங்க, அப்படியே மாற்றி போடுறாங்க. இதான் பாருங்கள், இந்த எம்முக்கு பதிலாக பி, அப்படியே இதை மாற்றி போடுறாங்க. எம்முக்கு பதிலாக பி. இந்த எம்முக்கு அடுத்த எழுத்து எண்ணு தான் வருது, இந்த எண்ணையும் பியும் மாற்றி போடுறாங்க. இந்த இப்படி இங்கே இருக்காங்க, இந்த பியை இங்கே கொண்டு வந்துடுறாங்க, இந்த எண்ணெய் இங்கே கொண்டு வந்துடுறாங்க. ஓகேவா? இந்த எம்முக்கு பதிலாக பி வந்துருச்சு, இந்த ஓக்கு பதிலாக எண் வந்துருச்சு. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்களேன், எஸ் இருக்கு வருது, எஸ். இந்த எஸ்ஸுக்கு அடுத்த எழுத்து என்னது? எஸ்ஸுக்கு அடுத்த எழுத்து டி. எஸ்ஸுக்கு அடுத்த எழுத்து டி இங்கே இருக்குது, மாற்றி போட்டிருக்காங்க. இந்த எஸ்ஸுக்கு நேரம் இங்கே டி போடாமல் இங்கே மாற்றி போட்டிருக்காங்க. ஈக்கு அடுத்த எழுத்து வந்து எஃப் வந்து மாற்றி போட்டிருக்காங்க. இது மாதிரி இங்கே பாருங்கள், இந்த எஸ்ஸு எஃப் அப்படிங்கிறத எஸ்ஸுக்கு அடுத்த எழுத்து வந்து எஸ்டி, ஈக்கு அடுத்த எழுத்து எஃப், ஈக்கு அடுத்த எழுத்து. இதை என்ன செய்கிறாங்க, அப்படியே மாற்றி போட்டிருக்காங்க. இதை மாற்றி அப்படியே இங்கே பாருங்கள், எஸ்ஸுக்கு அடுத்த எழுத்து வந்து இங்கே இந்த டி வர வேண்டியதை இங்கிட்டு போட்டாங்க, ஈக்கு பதிலாக எப்போ போட்டாங்க, அப்படி மாற்றி போட்டுருக்காங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரி, அதே மாதிரி இதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த ஓ அப்படி இருக்கா, இங்கே ஓ போட்டுக்கிட்டீங்களா? இப்போ கவனிங்க, இந்த பாருங்கள், சிக்கு அடுத்த எழுத்து என்னது? டி. அதை இந்த இடத்துல போட்டுக்கோங்க. சிக்கு அடுத்த எழுத்து வந்து டி. எல்லுக்கு அடுத்த எழுத்து என்னது? எம். அதை இங்கே போட்டுக்கோங்க, அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி. சிக்கு அடுத்த எழுத்து என்னது? டி. கேக்கு அடுத்த எழுத்து என்னது? எல். அப்போ விட வந்து என்னன்னாக்க MDOLD. பி விட கரெக்ட். வீடியோவை 2 3 தடவை போட்டு பார்த்து நல்லா தெளிவடைஞ்சுக்கோங்க மாணவ கண்மணிகளை. கவனிங்க, 10வது கணக்கு.
CAP கேப் என்பது 61 எனில் பெண் PEN பெண் என்பது என்ன? இதுக்கு விட கொடுத்துருக்காங்க மாணவ கண்மணிகளே. இந்த கணக்கு வந்து ஒரு வித்தியாசமான கணக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குங்க கூட. இது இந்த கணக்கு சொல்லித்தரதுக்கு முன்னால் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு சொல்கிறேன். இப்போ கவனிங்க. இப்போ ஒரு கொஸ்டின் நானாக கேட்குறேன். ஜி என்ற எழுத்து பின்னால் இருந்து அல்லது வலது பக்கம் இருந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வலதிலிருந்து எத்தனையாவது இடத்தில் உள்ளது? எத்தனையாவது இடமதிப்பில் உள்ளது. ஜி என்ற எழுத்து பின்னால் இருந்து எத்தனையாவது இடமதிப்பில் உள்ளது? இதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா பாருங்கள். இப்போ இந்த ஏபிசியில் இருக்குது. இந்த ஜி என்ற எழுத்து வந்து இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7வது இடத்துல இருக்குது. நல்லா கவனிச்சிட்டிங்களா? இங்கே வந்து 7வது இடத்துல இருக்குது. இந்த ஜி அப்படின்றது 7வது இடத்துல இருக்குது. எங்கேருந்து? முதல்ல இருந்து வரிசையில், அதாவது இடதுபுறம் இருந்து வரிசையில். வலது பக்கம் பின்னால் இருந்துன்னு கேட்டிருக்காங்க. பின்னால் இருந்து இப்போ கவனிங்க மாணவர்கள் எண்ணுங்க. இங்கே வருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 20வது இடத்துல இருக்குது. பின்னால் இருந்து இப்போ நம்ம எண்ணும்போது 20வது இடத்துல இருந்துச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்க, ரொம்ப எளிதாக கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னால் இருந்துன்னு கேட்டாங்கன்னா, ஜிங்கிற எண் வந்து பின்னால் இருந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் என்ன செய்யணும்னா 27 ஆங்கில எழுத்துக்கள் 26 தான் இருக்குது. ஒரு எழுத்தை கூட்டி 27 இருந்து அது எப்போதும் அமைந்திருக்கின்ற அந்த இடது பக்கம் இருந்து இப்படி போகுதுல, அந்த மதிப்பை பார்க்கணும். பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 7. அந்த 7 கழிச்சிட்டிங்கன்னா 20வது இடம் வந்துடும். புரியுதுங்களா? இது ஒரு கான்செப்ட். இது வந்து ஒரு கான்செப்ட். பின்னால் இருந்து இப்போ இங்கே பாருங்கள், இன்னொரு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறேன் கவனிங்க. இப்போ டிங்கிற எழுத்து பின்னால் இருந்து எத்தனாவது எழுத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா 27 இந்த 4 கழிச்சோம்னா 23. இப்போ பாருங்கள், செக் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 வந்துருச்சா? 23. அப்போ பின்னால் இருந்து கேட்டாங்கன்னா 26 எழுத்து கூட ஒரு எழுத்தை கூட்டிக்கிறேன்னு 27. இது ஆக்சுவலாக எந்த இதில் அமைஞ்சிருக்கோ அந்தபடி அந்த எழுத்தை கழிச்சிட்டோம்னா கரெக்டாக அதனுடைய இடமதிப்பு வந்துடும். புரியுதுங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து இந்த கணக்கில் அதை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதனால தான் இதை சொல்கிறேன். இப்போ நம்ம கணக்குக்கு போயிடுவோம். CAP அது வந்து 61ன்னு சொல்கிறாங்க. அது வந்து 61 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிக்கு என்ன மதிப்பு? 3. சிக்கு வந்து 3. அடுத்து ஏக்கு என்ன மதிப்பு? 1. பிக்கு என்ன மதிப்பு? 16. 16 1 17 17 ஒரு 3 20 தான் வருது. ஆனால் இது 61 வந்திருக்கு. அப்போ ரொம்ப யோசிக்காதீங்க, ரிவர்ஸ்லேருந்து போயிருங்க. ரிவர்ஸ்லேருந்து இப்போ கவனிங்க, இங்கே வருங்க. பின்னால் இருந்து சியோட மதிப்பு என்னன்னாக்க 27 இருந்து இந்த சியோட வேல்யூ என்னது? 3 தானே? அதை 3 கழிச்சு விட்டுங்க. கழிச்சிங்கன்னா 24. இந்த இங்கே போட்டுக்கோங்க 24. பின்னால் இருந்து ஏயோட மதிப்பு என்ன அப்படின்னாக்க 27 1 கழிக்கணும். 27 1 கழிச்சா 26. ரைட்டா? பின்னால் இருந்து பியோட மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா 27 16 கழிக்கணும். 27 16 கழிக்கணும். கழிச்சோம்னா 11. இது 11. இப்போ பாருங்கள், 24 26 11 24 26 11 இதெல்லாம் கூட்டுங்க. கூட்டிங்கன்னா 10 11 கொண்டு மிச்சம் 1 6 61 வந்துருச்சா? 61. இது மாதிரி ரிவர்ஸில் போட்டு கூட்டியிருக்காங்க. இப்போ நான் பெண்ணுக்கு போட போகிறேன் பாருங்கள். பெண்ணோட இடமதிப்பு பாருங்கள். பியோட இடமதிப்பு என்னது? 16. சரி, ஈயோட இடமதிப்பு எவ்வளவு? 5. என்னோட இடமதிப்பு எவ்வளவு? 14. இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ண போகிறோம்.
இதை 27லேருந்து இங்கே பாருங்க 27லேருந்து 16 கழிக்கிறோம். கழிச்சோம்னா 11. இதனுடைய மதிப்பு 11. ஓகேவா? அடுத்து இ வந்து மதிப்பு வந்து 5. 27லேருந்து 5 கழிக்கிறோம். அப்போ 22. இப்போ எண் 14. 27லேருந்து 14 கழிக்கிறோம். கழிச்சோம்னா 13. இது வந்து 13. இதெல்லாம் கூட்ட போகிறோம். 11, 22, 13. 3, 5, 6 மிச்சம் 1, 4, 46. பி விடை கரெக்ட். 46. இந்த ஒரு கணக்கு மட்டும் ரிவர்ஸில் இருந்து பின்னால் இருந்து இடமதிப்பு கேட்டிருக்காங்க. மாணவ கண்மணிகளை இன்னைக்கு ஒரு 10 கணக்கு ரகசிய அல்லது சங்கேத மொழி கணக்குகளில் ரொம்ப அருமையான கணக்கு. கடைசி கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. ரொம்ப எளிமையாக ஈஸியாக மாணாக்கர்களுக்கு புரியும்படியாக ரொம்ப ஈஸியாக எளிமையாக சொல்லிக் கொடுத்தாச்சு. நல்லா கவனித்து படிச்சுக்கோங்க. அருண் அகாடமியில் வர்ற வீடியோக்கள் எல்லாமே ரொம்ப எளிமையாக ஈஸியாக எளிமையாக புரியும் உங்களுக்கு. அதனால் அருண் அகாடமியை நிறையா பேர் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு மாணவ கண்மணிகளுக்கு நல்லாசிரியர் வழங்கி கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.